இப்ப நீங்க சொல்ற மாரி, ஆ ம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண உங்க கஸ்டமரோட ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். பேர் கூட சொல்ல வேணாம். அவங்க எந்த கண்டிப்பா. ஸ்டேஜ்ல இருந்தாங்க நீங்க ம். எடுக்கிறப்போ? அண்ட் ம். ஹவ் யூ ஸ்கேல் தெம்? கண்டிப்பா. ஒரு ஜுவல்லரி பிராண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. ஓகே. அவங்க வந்து ரொம்ப ப்ராடக்ட் ஃபோக்கஸா, யாரு கஸ்டமர்? அவங்களுக்கான தேவை என்ன? அதாவது என்னதான் வந்து அது ஜுவல்லரி ப்ராடக்ட் ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூ இருக்கு. மக்கள் அதிகமா வாங்குறதா இருந்தாலும், பீப்பிள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்குன்னு என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுக்குறோம் அந்த பிராண்ட்ல இருந்து. என்ன ஃபீல் பண்ண வைக்கிறோங்கிறது தான் மேட்டர். காட் இட். ஓகேங்களா? ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஒரு கஸ்டமர் போறாங்கன்னா, ஒரு ஹேப்பி ஸ்மைலோட சந்தோஷமா போணும். அப்ப அதுக்கான ஒரு ஈகோசிஸ்டம கிரியேட் பண்ணணுமான்றது தான் கொஸ்டின். அந்த அளவுக்கு இல்லாம இருந்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணி, வித்தவுட் அவங்களோட கஸ்டமர் வந்து மோர் தென் அவங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல நடத்துற கடை. 0 கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்டாக்ட்ஸ். ஓகே. யார் கஸ்டமர்ன்னே தெரியாம இருந்தாங்க. ஓ! அவங்கள வந்து ரீவாம்ப் பண்றோம். பேசிக்கா நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபார்மேட் பண்ணி எப்படி கஸ்டமர் கான்டாக்ட் கலெக்ட் பண்ணோம். அத வச்சு கஸ்டமர் எப்படி நர்ச்சர் பண்ணி அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி பண்ண வச்சோம். 0 கான்டாக்ட்ல இருந்தவங்க அவங்க கஸ்டமர் பேஸ் மோர் தென் ஒரு 15,000க்கு மேல பில்ட் பண்ணாங்க. ஓ! அத நைஸ். வந்து மந்த் ஆன் மந்த் நர்ச்சர் பண்ணியே அவங்களோட தேவை. அதாவது என்னன்னா, அவங்க என்ன ப்ராடக்ட் பண்றாங்களோ, சர்விஸ் பண்றாங்களோ, அத விக்காம அவங்கள அந்த ப்ராடக்ட்ட வாங்கி பயன்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணனாலே, கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வந்து நம்மள தேடி வரதான் போறாங்க. கண்டிப்பா. அந்த விஷயத்த வந்து நாங்க பண்ண வச்சோம். இப்ப ரீசென்ட்டா கூட அவங்களுக்கு ஒரே கேம்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 நியூ வாக்கின்ஸ் வந்து தே ஜெனரேட். சூப்பர், சூப்பர்.